சிவா பரமேஸ்வரன் சார், உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். போராட்டத்திற்கு மத்திய அரசு அடிபணிந்து விட்டார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாமா இன்னையோடைய முடிவை வைத்து? இல்லை, அடிபணிந்து விட்டார்கள் அப்படின்னா பொதுவாகவே எந்த அரசும் அடிபணிந்து விட்டது என்கின்ற வார்த்தை பதத்தை பயன்படுத்துவதற்கு அதை விரும்ப மாட்டார்கள், அதை அனுமதிக்கவும் மாட்டார்கள். இப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோரிக்கையில் அந்த போராட்டத்தில் ஓரளவுக்கு நியாயத்தன்மை இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். எனவே அந்த மாணவர், ஏன்னா பிரதமர் நேற்று இரவு வெளியிட்ட அந்த காணொலியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த வகையிலும் இளைஞர்களை பாதிக்கக்கூடிய, அவர்களின் நல்வாழ்க்கை எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் ஒருபொழுதும் பொறுத்து கொள்ள மாட்டோம். அதாவது மாணவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை அல்லது மாணவர்கள் நலன் சார்ந்த நிலைப்பாட்டை பிரதமர் எடுப்பதாகத்தான் அவருடைய காணொலி வெளிப்படுத்துகிறது. அதை ஒட்டி தான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்க கூடும் அப்படின்னா, அடிபணிந்து விட்டோம் என்று சொல்வது சரி, உங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்கின்றோம், அதில் இருக்கக்கூடிய நியாயத்தன்மை குறித்து நாங்கள் விவாதிக்கின்றோம் அப்படி பார்க்குறாங்க. அப்போ என்னன்னா, ஓரளவுக்கு அரசாங்கம் இந்த போராட்டத்தை மேலும் வளர விடாமல் ஒரு சுமூகமான தீர்வு கண்டு இரு தரப்புக்கு ஒரு வின் வின் சிச்சுவேஷன், மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலும் மாணவர்களுடைய கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தன்மைகள் அது எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு, அப்புறம் அரசாங்க வழிமுறைகள், சட்டத்திட்டங்கள், நெறிகாட்டலுக்கு உட்பட நடத்த முடியும் என்பதை ஆராய்ந்து ஒரு இணக்கப்பாடான தீர்வுக்கு வர எத்தனிக்கின்றார்கள், அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கின்றார்கள் என்பதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நமக்கு வந்திருக்கிற செய்திகள் பிரகாரம் பார்க்கும்போது 3 கோரிக்கைகளில் 2 அரசாங்கம் ஓரளவுக்கு ஒப்புக்கொண்டு இருப்பதாக கேள்விப்படுகிறோம். ஆனால் அது உறுதியான அல்லது இன்னும் எழுத்துப்பூர்வ அதிகாரப்பூர்வமான தகவல் வரவில்லை. ஆனால் நான் சற்று நேரத்துக்கு முன்னால் டெல்லியில் இருக்கக்கூடிய சில செய்தியாளர்கள், சில உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம கலையங்கத்துக்கு வரத்துக்கு முன்னால் கேட்கும்போது அவர்கள் அப்படியான எந்த விதமான ஒரு அதிகாரப்பூர்வமற்ற உடன்பாடுக்கு கூட எதுவும் அப்படி எட்டப்படலை. அவர்கள் கோரிக்கையை குறித்திருக்கின்றார்கள். நாளை திருப்பி மீண்டும் 2 மத்திய அமைச்சர்கள் அந்த போராட்டக்காரர்களை சந்தித்து உரையாட இருக்கின்றார்கள் என்று. அதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, அந்த 3 கோரிக்கைகள், பிரதான கோரிக்கைகள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விலகணும்னு. அதுக்கு இதுவரைக்கும் அந்த ஆளுகின்ற மோடி தலைமையிலான இந்த பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அதற்கான எந்த விதமான அறிகுறிகளோ சமிக்கைகளோ இல்லை. அதை அவர்கள் செய்வார்கள் என்றும் தோன்றவில்லை. ஏன்னா அது செய்தால் அரசாங்கம் தாங்கள் பலவீனமாக இருப்பதாக உணரக்கூடும் என்கின்ற ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம். இரண்டாவது கோரிக்கை இந்த இழப்பீடு கொடுக்கணுங்கிறது அரசாங்கம் அதை ஒப்புக்கொள்ளாது என்றுதான் கடந்த கால வரலாறு கூறுகிறது. ஆனால் அப்படி ஒப்புக்கொண்டு விட்டால் அது என்ன ஆகுனா, அது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக அமைந்துவிடக் கூடும் என்கின்ற அந்த கவலையும் ஒரு மனக்கலக்கமும் எல்லாரிடத்திலும் இருக்கிறது. ஏன்னா இது நீட் தேர்வு மட்டும் இல்லை, இந்தியாவில் இப்படியான பல போட்டித் தேர்வுகள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் இதனை பேசியிருக்கிறார். நம்முடைய 2 கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டாங்க மத்திய அரசு, விரைவில் அது அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க. நம்முடைய முதல் கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா மட்டும் நமக்கு 1 நாள் கால அவகாசம் கேட்டிருக்காங்க, நாமளும் கொடுத்துருக்கோம், நாளை பார்க்கலாம் என்ன முடிவு அப்படின்னு. அப்போ போராட்டத்திற்கு மத்தியில் சொல்லும் போது அது அதிகாரப்பூர்வ தகவல் அதை நம்ம எடுத்து அவர்கள் சொன்னது இது. அப்ப அதிகாரப்பூர்வ போராட்டம் நடத்துறதே அவங்க தான் அப்படின்னா அவங்களே சமாதானப்படுத்த முடியாது. போராட்டம் அவர்கள் நடத்துகிறார்கள். அவர்கள் மத்திய அமைச்சர்கள் இருவரை சந்தித்து பேசி இருக்கின்றார்கள். ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்து இருக்கின்றார்கள். அந்த கோரிக்கை மனுவும் சமூக ஊடகங்களில் இருக்கிறது. அந்த 2 தலைவர்கள் கையெழுத்து கொடுத்து இருக்கிறது. ஆனால் அரசு தரப்பிலிருந்து நாங்கள் உரையாடினோம் என்று காணொலி காட்சிகளை பார்த்தோமே தவிர அதற்கு அப்பாற்பட்டு அந்த 3இல் 2 கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலிக்கின்றோம் அல்லது ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என்று அரசு தரப்பிலிருந்து இதுவரை எந்த அறிவிப்பு வந்ததாக நான் அறியவில்லை. இதுவரை அரசு தரப்பிலிருந்து இன்னும் சொல்லல. இன்னும் இன்று பின்னிரவு வரலாம், அல்லது அமைச்சரவையில் விவாதிக்க வேண்டி இருக்கலாம், அல்லது பிரதமருடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கலாம். அரசு நடைமுறைகள் என்று இருக்கிறது. ஏனென்றால் அரசாங்கம் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டு அரசாங்கம் ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமே, இந்த 3 கோரிக்கைகளில் அமைச்சர் பதவி விலகலை தவிர மற்ற 2 கோரிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாக அறிவித்தது என்றால் அது ஒரு நீதிமன்ற ஒரு பரிசீலனைக்கு உட்படக்கூடிய சூழல்களை ஏற்படும். 3வது கோரிக்கை என்ன வைக்கிறாங்கன்னா, யார் மீதும் இந்த போராட்டக்காரர்கள் மீது எந்த வழக்கும் பதியக்கூடாது, அப்படி பதிந்திருந்தால் அதை அந்த ரத்து செய்துவிட அவர்களை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி எடுத்தால் மாணவர்களுடைய நலன் கருதி அப்படி செய்வது நல்ல, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால்
காவல்துறை தரப்பிலிருந்து, மற்ற அதிகாரிகள் தரப்பிலிருந்து, மற்ற சட்ட தரப்பிலிருந்து அது எப்படி பார்க்கப்படும்? என்னோட அனுபவத்தை நான் சொல்றேன். டெல்லியில் பல ஆண்டுகள் இருந்து போராட்டங்கள்லாம் கவர் பண்ணி சட்டம் எப்படி சொல்லுதுங்கிற பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். அப்போ என்ன ஆகும்னா, யார் வேண்டுமானாலும் எந்த மாநிலத்திலும் சரி, மத்தியிலும் சரி, யார் எந்த மாணவர்கள் அமைப்பில் எந்த அமைப்பும் போராட்டங்களை முன்னெடுக்கலாம். ஆனால் அது வந்து ஓரளவுக்கு மீறி போகும்பொழுது யார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு சமாதானத்திற்கு ஆளும் கட்சியோ இல்லை எந்த மாநிலம் எந்த அரசாங்கம் அந்த மாதிரி நிலைக்கு இறங்கி வந்துவிட்டால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய சவாலாகவும் கேள்விக்குரியாம். ஆனா இங்க போராட்டம் நடத்தியவர்கள் மாணவர்கள். எங்களுடைய கல்வித்தரம் மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் தான் போராட்டம் நடத்தியது மாணவர்கள் தானே. மாணவர்கள் இப்ப அந்த கரப்பாம்பூச்சி கட்சின்னு சொல்றதே தவறு. அது பேர் அவர்கள் வைத்திருக்கலாம், ஜனதா கட்சி. கரப்பாம்பூச்சி காக்ரோச் ஜனதா பண்ணா அது அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சியில் அவர்கள் வந்து ஒரு போராட்ட இயக்கத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அதனுடைய இப்ப தலைவரா இருக்காரு அபிஜித் திகே, அவர் என்ன மாணவரா? நீட் எழுதி அந்த தோல்வி எழுதி அதற்காக போராடுறாரு. இப்ப சத்யேந்திர தாஸ் இருக்காரு, மற்றவர்கள் அவர்கள் மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள். இப்ப நான் இப்ப டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கிட்ட பேசிட்டு தான் வரேன். அப்ப ஒரு உதாரணம், அந்த போராட்டத்தில் ஒரு 1000 பேர் 5000 பேர் இருந்தார்கள் என்றால் அதில் எத்தனை பேர் யதார்த்தமாக நீட் தேர்வு எழுதியோ நீட்னால் பாதிக்கப்பட்டவர்கள்? பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கின்றன. ஏன்னா மாணவர்கள் போராடுகின்றார்கள். அந்த நீட் தேர்வு முறையில் ஒரு குளறுபடி அல்லது விரும்பத்தகாத அம்சங்கள் நடைபெற்று இருக்கின்றன என்பது உண்மை. எந்த தேர்வு முறையாக இருந்தாலும் அது நேர்மையாகவும் நியாயபூர்வமாக நடைபெற வேண்டும். மாணவர்கள் வந்து உழைப்பு வீணாக கூடாது. அதுல வந்து எந்த விதமான மாற்று கிடையாது. அந்த பாயிண்ட்ல இருந்தே போலாம். சிவா பரமேஸ்வரன், திரு சிவா பரமேஸ்வரன், கடந்த காலங்களில் நீட் விவகாரங்களில் நடக்காத போராட்டம் அல்ல. தமிழ்நாட்டில் தொடங்கி தேசிய அளவில் நடந்திருக்கு. ஆனால் அப்போதெல்லாம் இது போன்ற விவகாரங்களில் அடுத்தடுத்த ஒரு சமநிலைக்கு போயிடுவாங்க. சரி, இப்போதைக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டு விட்டது, நம்ம அடுத்து போகலாம் அப்படின்னு. ஆனால் மீண்டும் ஒரு போராட்டம் தொடங்கும். அதே போன்ற ஒரு நிலைப்பாடு தான் இந்த விவகாரத்திலையும் எடுக்க போகிறார்களோ, அப்படியான ஒரு சூழல் தான் இருக்கோ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா நிறைவா? இல்லை, அப்படியான ஒரு நிலைப்பாட்டை அரசாங்கம் எடுப்பார்களே ஆனால் அதற்கான விலையை அவர்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும். ரெண்டு அரசுமே யாராக இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தன்மத்தில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஒரு முறையான தேர்வுகள் நடக்க வேண்டும். பல மாதங்கள் பல ஆண்டுகள் படித்து தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற வகையில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எனக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. நீட் மட்டுமல்ல, எந்த தேர்வாக இருந்தாலும் அது நியாயபூர்வமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நிலைப்பாடாகவும் இருக்கிறது. அதற்கு எதிராக யாராவது சென்றால் அதற்கான விலையை கொடுக்க வேண்டும். ஒருவேளை வாதத்திற்கு வைத்துக் கொள்ளலாமே, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்து விட்டார்னு எடுத்துக்கலாம். ஒரு வாதத்திற்கு தேசிய அளவிலான போராட்டம் முடிவுக்கு வந்துடும். ஆனா தமிழ்நாட்டுடைய போராட்டம் முடிவுக்கு வராது. தமிழ்நாட்டினுடைய போராட்டம் முடிவுக்கு வரணும். எப்படி வரும்? நம்ம என்ன சொன்னா, விருப்பு வெறுப்பின்றி அரசியல் பேசுவோம் அல்லது நடந்ததை வைத்து பேசுவோம்னா, கடந்த 5 ஆண்டுகள்ல அல்லது கடந்த ஒரு 10 ஆண்டுகள்ல, இப்ப நீட் வந்து 2016 இருந்து இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு காலகட்டத்தில் இந்த தேர்வு காலங்கள் வரும்பொழுது, நீட்டு அந்த காலங்கள், இந்த தேர்வு காலங்கள் வரும்பொழுது, இல்லை வேறு ஏதாவது முக்கியமான அரசியல் நிகழ்வும்போது, இல்லை நீட்டுக்கு எதிராக ஒரு போராட்டமோ இல்லை ஒரு ஆர்ப்பாட்டங்களோ நடைபெறும், இல்லை நீட்டுக்கு ஆதரவாக நடைபெறுமே ஒழிய, இப்போ நீட்டை பற்றி பேசுகிறோமே, பலர் ஏன் ஒரு விஷயத்தை பேச தயங்குகிறாங்கன்னா, நீட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக தான் நடைமுறையில் இருக்கு. நீட்டுக்கு முன்னால காலத்திலிருந்து இந்த இந்தியாவில் மிகவும் துரதிருஷ்டவசமாக எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இந்த வினாத்தாள் கசிவு என்பது மிகவும் கேவலமான துர்பாகியமான நிலைமை இருந்திருக்கிறது. நீட்டை பேன், நீட் அல்லது நீட் விலக்க வேண்டும், நீட்டை ஒழித்து விட வேண்டும் என்றால் எல்லா மாநிலத்திலும் தேர்வாணைய டிஎன்பிஎஸ்சி மாதிரி அந்த அரசு தேர்வாணைய குழு இருக்குது. மத்திய பணியாளர்கள் தேர்வுக்கு யூபிஎஸ்சி இருக்குது. இன்ஜினியரிங் கல்விக்கு வந்து ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. லாக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. அப்போ ஒரு போட்டி தேர்வுங்கிற முறையவே நீக்கிவிட வேண்டுமா? அப்ப நீட்டுக்கு மாத்திரம் எப்படி விதிவிலக்கு கொடுக்க முடியும்? என்ன செய்தால் இந்த பிரச்சனை முடியும்? என்ன செய்தால் பிரச்சனை முடியும் என்றால், எந்த தேர்வாக இருந்தாலும் அதில் சந்தேகத்திற்கு எள்ளளவும் இடமில்லாமல் நேர்மையான வகையில் நடத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அதற்கு ஏற்ற வகையில் மாணவர்கள் தங்களது தகமைகளை உயர்த்தி கொள்கின்ற அளவுக்கு மாநிலங்கள் பாடத்திட்டங்கள் வந்து அது வந்து தரம் உயர்த்தப்பட வேண்டும். இல்லை நீட்டு தேர்வோ இல்லை ஆல் இண்டியா இன்ஜினியரிங், இப்போ நீட்டை விட கடுமையானது வந்து ஐஐடி அந்த தேர்வுகள், தேர்வுகள் ஐஐ தேர்வுகள், இந்தியன் மேலாண்மை பல்கலைக்கழகத்துக்கான தேர்வுகள் அதை விட அப்போ மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தி சர்வதேச அளவிற்கு இந்தியாவில் இந்த உயர்நிலை படிப்புகளில் படித்தால் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் மாணவர்களுக்கு தகுந்த மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய தவிர போட்டி தேர்வுகளை நீர்த்து போக செய்வது என்பது பிற்போக்கு வாதமாக தான் எனக்கு தோன்றுகிறது.